தன்னுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்து தொண்டர்கள் ஆவார்கள், நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தல் களத்தில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியா திருச்சியில மக்கள் வெள்ளத்துல தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. வழக்கம் போல வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது, வாரிசு அரசியல் பத்தி பேசுறது, எதிர்கட்சிகளை பத்தி பெருசா கண்டுக்காம வருது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும், இதுக்கு முன்னாடி தாவேகாவுடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சில இருந்து இப்போதைய பிரச்சார கூட்டத்தில் பேசின பேச்சுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாற்றம் வந்து அரசியல் களத்தில் தனக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கிற விதமா மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுக்கே உரிய நடைமுறை சவால்களை வந்து நிறைய அவர் லேர்ன் பண்றாரு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ஆளுங்கட்சி நிறைவேற்றல அப்படின்னு குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாம, நாங்க அதாவது தாவேகா தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குது அப்படின்னா அது வந்து நிறைவேற்றக்கூடிய தேர்தல் வாக்குறுதியாக தான் இருக்கும், நடைமுறை சாத்தியமில்லாத தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு புதுமையான விஷயமா இருந்தது விஜயை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நாம பேசக்கூடிய விஷயங்களை எதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல வந்து ட்ரோல் பண்ணப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் இந்த தடவை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னமும் நிறைய தகவல்கள் வந்து புள்ளி விவரங்களோடு பேச ஆரம்பிச்சாருன்னா அரசியல் களத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம், நிறைய மாற்றங்கள் வந்து தாவேகா தலைவர்கிட்ட தெரியுது. அவருடைய என்னப்படி ரசிகர்கள் தொண்டர்கள் ஆவார்களா, இலக்குகளை எளிமையாக அடையுமா தாவேகா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.